நிலவொளிகளில் கலைகுளித்திடும் போதும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். கம்மி பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டேன். இப்போ லெஃப்ட் சைட் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோனா உங்ககிட்ட இருக்கிற வீடியோ சாங்ஸில் இருக்கிறது எல்லாமே கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் வந்து உங்கள் ஃபோனுக்குள்ள இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து MP3 சாங்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த சாங் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து 30 செகண்ட்ஸ் வச்சு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இப்போ PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 1 கிளிக்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2-3 மெட்டீரியல்ஸ் டெம்ப்ளேட் கொடுத்துறேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து 27 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால இந்த வீடியோ டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா எக்ஸஸாக வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் வந்து கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் பாதியில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்ச அடுத்த கிளிப்புக்குமே இதே மாதிரி பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. PIP ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பிக்சர் ஏதாவதுனா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த கார்னரில் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் போயிடும். இப்போ வந்து இதை இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ளூ சர்க்கிள்குள்ளே வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ளூ சர்க்கிள் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ அகெயின் வந்து PIP ஆப்ஷன் இருக்குது. இது செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. இதை வந்து எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து லைட்டன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இதையும் வீடியோ எண்டு வரைக்கும் வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா அகெயின் வந்து PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த பட்டர்ஃப்ளை ஆப்ஷனை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இது எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்து டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் குரோம்லேருந்து காப்பி பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்து டைப் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ள லிரிக்ஸ் வச்சாலும் ஓகே தான். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ், ஃபாண்ட்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்ட்டை வீடியோ எண்டு வரைக்கும் வச்சுருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா எங்கெல்லாம் லிரிக்ஸ் மாறுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் கொடுத்து டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணி இங்கே வச்சுருங்க, இல்லை குரோம்லேருந்து காப்பி பண்ணி கூட வச்சுருங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது சிம்பிளான எடிட் தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.